from this and to this. இப்போ என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஐ எம் கௌசி. ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் அட் ஐடி ஃபீல்ட். அஃப்கோர்ஸ் எஸ் நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. என்னோட ஆக்னே ஸ்கின் ஜர்னி பற்றி தான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நியர்லி 8 இயர்ஸாக இந்த ஆக்னினால பயங்கரமாக சஃபர் ஆகியிருக்கேன். யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் கிடையாது, யூஸ் பண்ணாத ப்ராசஸ் கிடையாது, எடுத்துக்காத சப்ளிமெண்ட், போகாத டெர்மட்டாலஜிஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வெளியில் போய் நான் ஒரு அவுட் சைடில் தோசை சாப்பிட்டா கூட நெக்ஸ்ட் டே எனக்கு ஆக்னி வரும். அந்த மாதிரி கேவலமான ஸ்கின் டைப் என்னோடது. பட் இது மாதிரி எனக்கு இதுக்கப்புறம் போகவும் தோணலை. ஏன்னா நான் ரெகுலராக ஆஃபீஸ் போகக்கூடிய போது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. எனக்கு எப்போ இதெல்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, யூஸ்வலாக நான் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வெளியில் சாப்பிட்றேன்னா எனக்கு வந்து ஒத்துக்காகாமல் இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு தோசை நான் வந்து சாப்பிடுவேன். அதில் இருக்கக்கூடிய சாம்பார் சட்னி, ஒரு தோசை எவ்வளோ பெருசு இருக்கு போய் சொல்லுங்கள். அது கொஞ்சமாக சாம்பார் சட்னி இதை சாப்பிட்டா கூட எனக்கு வந்து ஒத்துக்காது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபேஸில் அலர்ஜிட்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர், ஒரு ப்ராப்பரான ஹேர் கேருமே ஹேரை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்குமே அது ரொம்ப நல்லது. ஹேர் கேர், ஸ்கின் கேர், சப்ளிமெண்ட், டயட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக நான் வந்து மாற்ற ஆரம்பித்தேன். அது எல்லாமே இந்த ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு என்னோட கிளியர் ஸ்கின் ஜர்னியாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்ன மாதிரி நீங்களும் ஆக்டினால பயங்கரமாக சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானதாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நான் வந்து கோ த்ரூ பண்ணேன், என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 8 இயர்ஸாக இந்த ஆக்னினால பயங்கரமாக சஃபர் ஆகிட்டேன். ஒன்ஸ் நான் 9th படிக்கிறதுலேருந்து இந்த ஆக்னி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, விசிபிளாக ஆக்னி பார்க்கறதுக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் ஸ்கின்னை டச் பண்ணும்போது குட்டி குட்டியாக பொறியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரெஷ் ஆலோவேராவை எடுத்து நல்லா அது எல்லோலாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் லெமன் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பேன். சீரியஸாக நெக்ஸ்ட் டே அது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து காணாண்டும். இப்படி தான் நான் வந்து எப்போல்லாம் வருதோ வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப எனக்கு வராது. 2 months once, 3 months once, அது ரொம்ப ரேராக தான் வரும். ஒன்ஸ் ஐ என்டர் இன்டு 10th அகாடமிக்ஸ். ஸோ 10th உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமே எழுத போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸ்கூல் வீக்லி எக்ஸாம் இருக்கும், மந்த்லி எக்ஸாம் இருக்கும். இது இல்லாமல் ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, போக சண்டே கூட ஸ்கூல் போக ஆரம்பித்தேன். அந்த டைமிங்கில் ஸ்கின் கேர் நாலேஜும் கிடையாது, எனக்கு பண்ணுறதுக்கான டைமுமே கிடையாது. ஹேர் கேரை பொறுத்த அளவுக்கு மம்மி பண்ணிப்பாங்க. ஸ்கின் கேரை பொறுத்த அளவுக்கு அவங்க தான் வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சரி இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 1 week யூஸ் பண்ணுவேன், ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ணுறது, ஆட்ல பார்க்கக்கூடிய க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிருந்தேன். பட் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சீக்ஸ் ஃபுல்லாக ஆக்டிங்கில் தான் மிச்சம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது அப்படியே விட்டுரு, அது வந்து போயிடும், இது சும்மா டீனில் இருக்கக்கூடிய நார்மலான ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி மென்டல் 11th and 12th சரி ஓகே சும்மா இல்லாமல் சோப் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணேன். அந்த டைமில் அந்த ஃபேஸ் வாஷில் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. பியாஸ்க்கு அந்த ஒரு செயின் ஃப்ரீயாக வரும் இல்லையா, அதுக்காக நான் வந்து போய் வாங்கினேன். பட் அந்த டைமிங்கில் செயின்லாம் நிப்பாட்டிட்டாங்கம்மா, ஜஸ்ட் சோப் தான் இருக்குது, வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன். 2 இயர்ஸாக பியர்ஸில் இருக்கக்கூடிய அந்த கோல்டன், ப்ளூ, க்ரீன் இது 3த்தையும் மாற்றி யூஸ் பண்ணுவேன். க்ரீனை விட கோல்டன் அண்ட் ப்ளூ தான் பயங்கரமாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். வீடை சுற்றி அந்த பியர்ஸ் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அடிக்டாக இருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஆக்னேஸ் எதுவுமே கிடையாது. என் ஸ்கின்னுக்கு பயங்கரமாக செட் ஆச்சு. ப்ளஸ் வந்து பிளாக் மார்க் கொஞ்சம் இருக்கும், பட் அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. பிக்ஸ்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு நான் சைடில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். ஒன்ஸ் ஐ என்டர் இன்டு காலேஜ். ஸோ காலேஜ்னு போகும்போது டோட்டலாக டிஃபராக இருக்கும். என்னோடய வீட்லேருந்து நான் காலேஜ் ட்ராவல் ஆகிறது 1 hour இருக்கும். ஸோ அதில் போயிட்டு வர ட்ராவலு, கண்டிப்பாக வெளியில் போகிறோன்னா ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, பொறுக்கி சாப்பிட்றது இப்படியே தான் போச்சு. ஸோ அதனால் திரும்பி அகைன் வந்து எனக்கு பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒன் டே ஐ காட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிம்பிள் மாதிரி இருந்தது. பயந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பித்தேன். அப்போ அவங்க ஒரு சோப்பும் ஜெல்லும் வந்து ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஜெல் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆக்னி ஸ்டால் அப்படிங்கிற ஒரு சோப்பு. லிட்ரலி இப்போ வரைக்குமே என்னோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் டாப் ஃபேவரட் சோப்னு கூட சொல்லலாம். அந்த சோப்பை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல பயங்கர க்ளோவாக இருக்கும். ஆக்னி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் அந்த சோப்பை வாஷ் பண்ணால் போதும். நான் வந்து எந்த ஒரு பவுடரோ பிபி க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஐலைனர் போடணும், ஐலைனர், மஸ்காரா போடணும், மஸ்காரா. அந்த டைமில் லிப்ஸ்டிக் கூட நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அந்த அளவு பிரைட்டனிங்காக இருக்கும். இந்த சீக்ஸ் எல்லாம் பயங்கர க்ளோவாக இருக்கும். ஈவினிங் வர வரைக்குமே அந்த ஸ்கின் வந்து அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வரதுனால டல்னஸ் இருக்கும், மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்போ நான் எப்படி அந்த ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா, மார்னிங் அண்ட் நைட் அந்த சோப் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஜெல் வந்து எனக்கு அந்த டைமிங்கில் கிடைக்கல. ஸோ தட் நான் என்ன பண்ணேன்னா, ஆக்னி ஸ்டார் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஜெல் வாங்கி நானாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். நைட்டு மட்டும் என்னோட ஸ்பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன்.
ஸோ இப்படி தான் என்னோட ஸ்கின் கேர் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஆக்னே ஸ்டால் அப்படிங்கிற சோப்பை ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் உள்ள என்னென்னமோ ஓடும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. லிட்ரலி நான் பயந்துட்டேன். நெக்ஸ்ட் டே போய் டாக்டர்கிட்ட போய் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போக ஆரம்பிச்சேன். பிகாஸ் என்னோட அந்த பாக்டீரியா செல்ஸ் இது எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இது எனக்கு இப்போ கிடைக்கிறதே கிடையாது, நான் பார்க்குறதே கிடையாது. மேபி வெப்சைட்ஸில் தான் ட்ரை பண்ணணும். அஃப்கோர்ஸ் அந்த டைமிங்லாம் நம்மக்கிட்ட ஒரு செப்பரேட்டான மொபைல் ஃபோன்லாம் இருக்கும், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த மாதிரி நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான் தேகாவோட ப்ராடக்ட் எல்லாமே. அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சு, திரும்பி ஆக்னே வர ஆரம்பிச்சிச்சு. இதே ரீசனாக வச்சு தேகா ப்ராடக்ட் வந்து மம்மி கிட்ட சொல்லி நான் வாங்கினேன். ஒரு ஆக்னே கிட் மாதிரி வரும், சார்கோல் சோப்பு, டீ டோனர் அண்ட் வந்து அலோவேரா ஜெல், இது 3 தான் காம்போ. சீரியஸா என்கிட்ட எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, நீ என்ன யூஸ் பண்ற அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாம அந்த டைம்ல கோவிட் வர ஆரம்பிச்சிச்சு. சோப் சுத்தமாக காலியாக ஆரம்பிச்சோன்னே நான் ஆர்டர் பண்ணேன். கோவிட் டைமில் எந்த ஒரு ஆர்டர் வரது பயங்கர பெருசாக இருந்தது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் 1 வீக்கில் வந்துடும். மற்ற ஆர்டர்னு பார்த்தோன்னா ரொம்ப டிலே ஆனது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் என் கைக்கு வரதுக்கு 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் வரைக்கும் எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பட் 2 வீக்ஸாக நான் வந்து ஜஸ்ட் இந்த கிராம் ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார் இதை வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு ஃபோமா எனக்கு வேணும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைமிங்கில் குட் வைப்ஸ் எல்லாம் நல்ல பீக்கில் இருந்துச்சு. ஸோ நான் அதையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் வந்து ரொம்ப செக் பண்ணிக்கல. ஏன்னா அந்த டைமில் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு டைம் கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு குட் வைப்ஸோட ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப்லேயே பண்ண பெரிய மிஸ்டேக்னா அதுதான். ஸோ அதனால் வந்தது தான் இது எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அலர்ஜிஸும் வந்துச்சு, ப்ராடக்ட் எல்லாம் கைக்கு வந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணும் போது மேலே இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. பட் என்னன்னா ஆக்னேஸ் எல்லாம் போகலை. ரேண்டமாக ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் ஒரு பிக் எடுத்து பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த பிக்கு. ஃபுல்லாக ரெட், இங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஃபுல் ரெட்டு. சுத்தமாக நான் நோட் பண்ணிக்கல. அந்த டைமிங் கோவிட் டைம், வீட்டில் தான் இருப்போம். அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு கன்சர்ன் பண்ணிக்கவே இல்லை. திரும்பி நான் என்ன பண்ணுறேன், பழைய ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணுறேன். சோப் அண்ட் ஜெல் அந்த மெத்தட்க்கு கொண்டு வரேன். சோப் அண்ட் ஜெல்னு பொறுத்தளவு ஆக்னே ஸ்டார் யூஸ் பண்ணிப்பேன், கிளின்சால் யூஸ் பண்ணிப்பேன். ஆக்னே ஸ்டார் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் இல்லையா, அது கோவிட்க்கு அப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வாங்குற ஃபார்மசியில் போய் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்குமே கிடைக்கலம்மா, இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிளின்சால் சோப், ஆக்னே ஸ்டார் சோப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயே வந்து கிளின்சால் ஜெல்லும் இருக்கும், ஆக்னே ஸ்டார் ஜெல்லுமே இருக்கும். ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோவில் நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த டைமிங்கில் யூடியூப்மே நான் ஸ்டார்ட் பண்ணேன் கோவிட் டைமிங்கில். பட் என்னால் ரொம்ப வந்து என்கேஜ்டாக இருக்க முடியல. இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ நான் அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா அதில் நான் கிளியராக நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆக்னே ஸ்டார் யூஸ் பண்ணனா ஆக்னே ஸ்டார் ஜெல், கிளின்சால் யூஸ் பண்ணனா கிளின்சால். ஆக்னே ஸ்டார் ஜெல்லுக்கும் கிளின்சால் ஜெல்லுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இருக்காது. ஆக்னே ஸ்டாரை விட கிளின்சாலில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அலோவேரா ஜெல். ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ரெண்டோட யூசேஜுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டை தான் நான் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 6 மந்த் நான் வீட்டில் தான் இருந்தேன். என்னோட ஆஃபர் லெட்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து வெளியிலையும் எங்கேயும் போயிருக்கல. அப்போ அந்த டைமிங் வந்து ப்ளம்மோட விட்டமின் சி ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து ஃபேஸ் மாஸ்க்காக எஸ்டி பொட்டானியோட விட்டமின் சி பிரைட்டனிங் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணேன். இது ரெண்டுமே ரொம்ப நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஒரு சீரம்லாம் அந்த அளவுக்கு ஃபேஸில் செட் ஆகாது. எனக்கு செட் ஆனால் ஃபஸ்ட்டு சீரம்னா ப்ளம்மோட விட்டமின் சி அந்த 15% சீரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த 6 மந்த்துமே ஜஸ்ட் நான் அந்த சோப் அண்ட் ஜெல் இது மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அப்பப்போ அந்த எஸ்டி பொட்டானிக்கோட ஃபேஸ் பிரைட்டனிங் ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பிம்பிளுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. டார்க் ஸ்பாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், ஆக்னே ஸ்கேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டைம் ஆச்சு. ரொம்ப டைம் ஆகும் போது தான் நான் வந்து சீரம் யூஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு அது பத்தலை. சரி ஆஃபர்ஸ்லாம் போகிறேமே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பில்கிரிம்லேருந்து ஒரு செட்டு வாங்குறேன், ஆக்னே செட்டு. அதில் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கும், நயசெனிமேட் இருக்கும். நயசெனிமேட்லாம் ரொம்ப பீக், அந்த அப்போ தான் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து சம்திங் ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. வில்லோ பார்க் அப்படிங்கிற ஒரு மாய்ஸ்சரைசர். அது என்னோட ஆக்னே ஸ்கேருக்கு வந்து பயங்கரமாகவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசரும் பண்ணிக்கும். ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் என்னன்னா ஃபோமிங்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ணும்போது நயாசினமேட் சுத்தமாக எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. அதில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி ரொம்ப ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ஆக்னேஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமிங்கில் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், சோப்பும் ஜெல்லையும் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே ப்ராப்பராக நம்ம வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணுறது அந்த டைமிங்கில் தான். அவங்க கொடுக்குறது வந்து
ஃபேஸ் வாஷ் அவங்க ஒரு ஜெல் தான் வந்து கொடுப்பாங்க, சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிங் 2 சிட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. தேர்ட் சிட்டிங்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சீரம் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து கைகாலிக் இருக்கும், விட்டமின் சி இருக்கும், நயசிலமேட் இருக்கும், எல்லா ஆக்டிவ் இன்கிரியன்ட்டும் சேர்த்து ஒரு சீரம்ல இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன்னா ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு அகைன் எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. சரி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நானாவே சர்ச் பண்ணி நிறைய ப்ராடக்ட் ஒரு 6 மந்த் நானாவே நிறைய ஃபேஸ் வாஷ், நிறைய மாய்ஸ்சரைசர், யூஸ் பண்ணாத சன்ஸ்கிரீன் கிடையாது, சீரம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதில் முக்கால்வாசி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சிலது மட்டும் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போதும் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் வாங்குவேன். இந்த 6 மந்த் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை பற்றி மட்டுமே உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருப்பேன், ஒரு 2-3 மந்த் பேக் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்குமே கொடுக்குறேன். பட் செப்பரேட்டாக என்னோட ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனே சொல்லி செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 6 மந்த்துக்கு அப்புறம் தான் ப்ராசஸே மாற்ற ஆரம்பிச்சேன். டெர்மட்டாலஜி விசிட் பண்ணேன். ஸோ அதான் உங்களுக்கு 6 மந்த் நல்லா தானே ஒர்க் ஆச்சுன்னு சொன்னீங்க, எதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் விசிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நார்மலாகவே ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வெளில சாப்பிட்டேன்னா சுத்தமாக ஒத்துக்காது. இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா நெக்ஸ்ட் டேவே எனக்கு அலர்ஜி இருக்கும். ஏன்னா எனக்கு அப்போவே ஒரு 2-3 ஹார்ஸ்ல இங்கெல்லாம் எனக்கு வந்து ரெட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. ஏன்னா நான் இருக்கிறது ஹாஸ்டலில் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நைட் ஷிஃப்ட் அப்படின்னா சம்டைம்ஸ் மார்னிங் ஃபுல்லாக தூங்கிடுவேன், நைட்டு தான் எழுந்துப்பேன். அந்த டைமிங்கில் ஹாஸ்டலில் ஃபுட்டு ரெடியாக இருக்காது, வெளில சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். எதுவுமே எனக்கு செட் ஆகலை, தோசை கூட செட் ஆகலையே, நமக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமோ, ஒரு ப்ராப்பரான டெர்மட்டாலஜிஸ்ட் போவோம் அப்படின்னு சொல்லி தான் மெயின் ரீசனாக நான் வந்து போனேன். ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் கொடுத்தாங்க, ஹேரை வந்து செக் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஆக்னிஸ் பயங்கரமாக வரும், அதுக்கான ஷாம்பூமே அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னா எனக்கு டோட்டலாகவே பயங்கரமான எஃபெக்ட் இருந்தது பிகாஸ் ஆஃப் திஸ் சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுத்துக்க தான் என்னோட ஸ்கின்ல வந்து பயங்கரமான சேஞ்சஸ் இருந்தது. ஸ்கின் கேரை நான் மிஸ் பண்ணாலும் சப்ளிமெண்ட்ஸை நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் மெயின் ரீசனாக அவங்க கிட்ட கேட்டது எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்கன்னு தான் நான் வந்து கேட்டு வாங்கினேன். பிகாஸ் வந்து நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அந்த அளவு ப்ரோட்டீன் பயோட்டின் எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ எனக்கு சப்ளிமெண்ட்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சப்ளிமெண்ட்ஸ் பற்றி மட்டுமே உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய விஷயம் அதில் இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அது ஸ்டாப் பண்ணால் அகைன் ஆக்னி வருமா, அதை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அதில் விட்டமின் சி சப்ளிமெண்ட் பற்றி வந்து பேசியிருப்பேன். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் எந்தெந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணேன், எந்தெந்த விஷயம்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ண விஷயம் பேக்கட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். லேஸ், பிங்கோஸ், சிப்ஸ் இது எல்லாமே வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து நான் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே பொடி சாப்பிட்டா கூட ரொம்ப மினிமலான ஆயில் தான் வந்து எடுத்துப்பேன். அண்ட் தென் வந்து ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரேராக சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஐட்டம்ஸ் தான் அது. பட் நம்ம வந்து ரெகுலராக வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி டெய்லி வந்து 1 ஃப்ரூட் சாப்பிடணுங்கிற ஹேபிட் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த ஃப்ரூட் தான் சாப்பிடணும், அந்த ஃப்ரூட் தான் சாப்பிடணும் எதுவுமே கிடையாது. உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். 1 டேக்கு 1 ஃப்ரூட்ஸாவது அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டயட்டை வந்து கொண்டு போனோம்னா அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மார்னிங் டைமிங்கில் ஓவர் நைட் சோக் பண்ண நட்ஸ், ஆல்மண்ட் சாப்பிடுவேன், வால்நட் சாப்பிடுவேன். மோஸ்ட் அது ரெண்டோட டேஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இதை மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும், என்ன ஷிஃப்ட் இருந்தாலுமே 1 டேக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டர் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி வெளில சாப்பிட்றதா அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு அது செட் ஆகாதுன்னு தெரியும். இப்போ செட் ஆகுது அப்படிங்கும் போது உடனே நம்ம போய் சாப்பிடக்கூடாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ரொம்ப ரேராக ட்வைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். சாப்பிட்டாலுமே எதுன்னு பார்த்து தான் நான் வந்து சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்கின் கேர், இது ஆக்னி லேக்கோட ஆக்டிவ் ஆக்னி ஃபேஸ் வாஷ். ரொம்ப மைல்டாக இருக்கும், கலர்லெஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. எனக்கு பயங்கரமான ஆக்னேஸ் இருக்கும் போதும் சரி, நார்மலாகவும் சரி, இந்த ஃபேஸ் வாஷை தான் நான் கண்டினியூவாக ஒரு 3 to 4 மந்த் நியர் 5 மந்த்தே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப மைல்டாக இருக்கும், ஃபேஸ்க்கு சூப்பராக வந்து செட் ஆகும். கண்டிப்பாக ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் துலாக்கோட மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் பொறுத்தளவு அந்தளவு வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர் கொடுக்கல, ஃபேஸை கொஞ்சம் ட்ரை பண்ணிச்சு. ஏன்னா நம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கணும்னு சொல்லிட்டு அகைன் நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்கும்போது இல்லை இன்னும் உங்களுக்கு மாய்ஸ்சரைசராக இருந்துச்சு அப்படின்னா ஆக்னிஸ்லாம் அதிகமாக வரும், ஸோ நீங்கள் வந்து இதே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பப்போ தான் இந்த துலாக்கோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீமு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிப்பேன். அண்ட் தென் துலாக்கோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீமை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ்க்காக அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஸ்பாட் கரெக்டருக்கு ஒரு ஸ்லிண்டமைன்ஸ் அண்ட் அடாப்டன்ஸ் இருக்கிற மாதிரியான இந்த ஜெல் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஸ்பாட்டில் வந்து 30 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக
என்னோட ஆக்னில வந்து வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருவேன். இந்த மாதிரி தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது என்னோட ஆக்டிவ் ஆக்னிஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து நான் டயட் ப்ராசஸும் ஃபாலோ பண்ணுவேன். ப்ளஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸும் நான் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் செகண்ட் செட்டிங் அப்போ என்னோட ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்டிவ் ஆக்னி எதுவுமே கிடையாது, பட் விசிபிளான நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஜெல் வந்து கொடுத்தாங்க, ஒரு க்ரீம் மாதிரி. நான் சொல்லிட்டேன் எனக்கு சீரம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சேம் இதையும் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் அது கேட்காம என்ன பண்ணுவேன்னா சாண்ட்விச் மட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு செட் ஆயிடுச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிப்பேன். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி மாய்ஸ்சரைசர் வச்சு லாக் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னா தேர்ட் ஸ்டெப்பா இதை மேலே அப்ளை பண்ணிட்டு அப்படியே நான் வந்து விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணும்போது என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே பீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே ஹோல் ஃபேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் என்னோட ஸ்கின் கேரை நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் ஃபார் மை டார்க் ஸ்பாட். இந்த ஒரு க்ரீம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 to 4 months எந்த ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிக்கல, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கல. பட் என்னோட ஆக்டிவான ஆக்னேஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆச்சு. பட் டார்க் ஸ்பாட் இருந்தது. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும்போது ஜஸ்ட் இந்த ஒரு க்ரீமை மட்டும் சாண்ட்விச் மெத்தட்ல வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லாவே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. 3 to 4 months அப்புறம் திரும்பி வந்து டார்க் ஸ்பாட் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்காக நான் விசிட் பண்ணிருந்தேன். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கின் கேர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் நான் ஒரு 1 or 2 weeks வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தின செப்பரேட் ரிவ்யூ உங்களுக்கு ஃபியூச்சர் வர வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட 8 year ஆக்னே ஜர்னியா இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி செப்பரேட்டா வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஜேர்னில ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, இல்ல நீங்க வந்து ஒரு ஆக்னி ஸ்கின் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க வந்து கேட்கலாம். அதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டா அப்லோட் பண்றேன். இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் முக்கியமானது ஸ்ட்ரெஸ். நம்ம ஒர்க் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வழி நிறையவே இருக்கு. அதை நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். இது இல்லாமல் ஆக்னி வேற இருக்குன்னு சொல்லி தனியாக ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர், ஒரு ப்ராப்பரான டயட் ப்ராசஸ், ஒரு ப்ராப்பரான சப்ளிமெண்ட், ஹேரை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. நிறைய ஆக்டிவ் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் எல்லாமே டார்க் ஆகும். அதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஒரு கிளியர் ஸ்கின் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்லாம் ஓகே, பட் இந்த ப்ராசஸில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி இனிமேல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரூன் அப் என்னோட ஆஃபீஸ் ஃபிட்ஸ், ஆஃபீஸ் அவுட்ஃபிட் ஐடியா, ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care.